வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் மிக சிறப்பாக பஞ்சேந்திரிய தவத்தை ஆழமாக அருமையாக நடத்தி தந்த புவனா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தன் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என அனைவர் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் குருவாய் அருள்வாய் என குருவின் மலரடி பாதம் பணிந்து வணங்கி, மன வளக்கலை என்னும் விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இன்றைய தினம் இந்த சத் சங்கத்தில் இணைந்துள்ள நார்வே, டென்மார்க் மன்றத்தை சார்ந்த மற்றும் இந்தியாவில் உள்ள எனது வேதாத்திரிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் தற்காலத்துக்கேற்ற தவமுறை என்றதொரு தலைப்பில் இணைந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன். மனித இனம்தான் 6வது அறிவு பெற்றதால், அறிவின் திறத்தால் அந்த அந்த இயற்கையை உணரத் தொடங்கினான். முதலாவதாக தனது பசி தீர்க்கும் உணவு தரும் நிலத்தை வணங்கத் தொடங்கினான். பின் அதற்கு துணை புரியும் நீர், வெப்பம் கொடுக்கும் சூரியன், காற்றுள்ள இடத்தில் பயிர்கள் செழிப்பாக வளர்ந்தது அதை அறிந்து காற்று, அதற்கும் மேலே உள்ள ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பஞ்சபூத சக்திகளை உணரத் தொடங்கினான், வழிபடத் தொடங்கினான். மேலும் நாகரிகம் வளர்ந்து வளர்ந்து அறிவில் மேலோங்கி அதற்கு ஒரு உருவம் கொடுத்து, அதாவது ஐம்பூதங்களின் பஞ்சத்தன் மாத்திரைகளான தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, இன்றைக்கு பஞ்சேந்திரிய தவத்தில் அம்மா ஏற்றினாங்களே அந்த 5க்கும் ஒரு உருவம் கொடுத்து, பிரதானமாக திகழும் 5லும் பிரதானமாக திகழும் கணபதி என்ற ஒரு உருவம் கொடுத்து காணபத்தியம் என்ற வழிபாட்டு முறை ஆரம்பித்தது. அந்த பஞ்சபூதி சக்தியின் ஆற்றல் வெளிப்பாடாக காந்தம்தான் அனைத்தையும் தனது ஈர்ப்பு ஆற்றல், விளக்கு ஆற்றல் முறையில் செயல்படுத்துகிறது என்பதை தனது யூக அறிவால் உணர்ந்து அதற்கும் ஒரு உருவம் கொடுத்து, தன் போலவே மனித உருவில் என்றும் இளமையாக காட்சி அளிக்கும், என்றும் புதியது அல்லவா, இளமையாக காட்சி அளிக்கும் கந்தன் வழிபாடு, அதாவது கௌமாரம் என்ற முறையில் வழிபாடு தொடங்கப்பட்டது. மேலும் 6வது அறிவு அந்த காந்த ஆற்றலை உணர்த்துவதாக வணங்கினான். அதன் பின் அந்த காந்த ஆற்றலை இயக்குவதற்கு ஒரு சக்தி என்று பெயரிட்டு சக்தி வழிபாடு உருவானது. அந்த சக்தியே சுழலும் போது சுழற்சி நிலையில் ஒளி ஏற்பட்டது. அதை 2 கைகளில் கொடுத்து அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதை விஷ்ணுவாக, காக்கும் கடவுளாக அந்த விஷ்ணு என்ற வழிபாடு தொடங்கியது. இதற்கும் மேலாக இவை அனைத்திற்கும் ஒரு மூல சக்தி சிவன் என்கிற வெட்ட வெளியிலிருந்து ஆற்றல் கிடைக்கிறது என தன் உள் உணர்வால் உணர்ந்த சித்தர்கள், மகரிஷிகள், மகான்களால் உணர்த்தப்பட்டது. இப்படியாக படிப்படியாக ஐம்பூதங்கள் தொடங்கி இறுதியில் தன் உள்ளுணர்வு உணர்ந்த மகான்களின் இதுக்கு ஏற்ப பக்தி யோகம் வளர்ச்சி பெற்றது என்று சொல்லலாம். அந்த பக்தி யோகத்திலேயே 9 வகைகளில் வழிபாடு நடத்தப்பட்டதாம். ஒன்று, இறைவனது பெருமைகளை கேட்டல், அதாவது சத் சங்கம். 2வது, இறைவனது புகழ் பாடுதல், பஜன், அதெல்லாம். 3வது, இறைவனை பூஜித்தல், பூசை செய்தல். 4வது, இறைவனை வணங்குதல், படையல் போட்டு கோவில்ல போய் பூஜை செய்வது, அடுத்தது வீட்டிலேயே அதை படையல் போட்டு வணங்குவது. அடுத்தபடியாக
இறைவனுக்கு ஊழியம் செய்தல், அதாவது கோவில்களில் தொண்டு செய்தல். ஆறாவதாக உடன் தோழமை கொள்ளல், இறைவனுடன் தோழமை கொள்ளல், இறைவனை தன் தோழனாக நினைத்துக் கொள்ளுதல். ஏழாவதாக இறைவனை நினைத்தல், அதுதான் நம்மளுக்கு வர்றது தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். எட்டாவதாக இறைவனோடு ஒன்றுபடுதல், அதாவது இறைவனாக மாறுதல். ஒன்பதாவது இறை அடியாருக்கு தொண்டு செய்தல். இந்த இறுதி 3 இறைவனை நினைத்தல், அகத்துணரும் இறைவணக்கம், இறைவனோடு ஒன்றுபடுதல், தியானம், தவம், இறையடியாருக்கு தொண்டு செய்தல், அறநெறி. இந்த 3ம் தான் தற்போது தற்காலத்திற்கு வேண்டிய நிலைகளாக இருக்கிறது. அதாவது இறைநிலையை தனக்குள் நினைந்து அதனால் ஆராய்ச்சி அறிவு ஓங்கி யூக ஆற்றலினால் ஒன்றுபடுதல் நிகழும் போது பிரபஞ்ச சக்தியை உள்ளுணர்வாக பெற்று அதன் தோற்றம் பிரம்மமாக அந்த அளப்பரிய ஆற்றலினால் அணு முதல் அண்டம் வரை முழுவதும் உருவாகியது என்பதை அறிந்து சித்தர்கள் அதைவிட மிகவும் தெளிவாக நமது அருள் தந்தை அவர்கள் தற்காலத்துக்கு ஏற்றபடி நமக்கெல்லாம் புரியும் வகையில் நாம உள்ள வந்த உடனேயே இறைவணக்கத்துல ஒரு பாடல் கொடுக்கறாங்க. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அப்படின்னு படிப்படியாக வந்து நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதுல இப்படி ஒரு ஆதி என்னும் பரம்பொருள் தான் வரிசையாக வந்தது அப்படிங்கிறத நம்புறது பக்தி யோகம். அந்த வாழும் நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கர்ம யோக தவமுறையை குறிக்கிறது. உணர்தல் என்ற நிலை ராஜ யோக தவமுறையை குறிக்கிறது. தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படிங்கிறது ஞான யோக தவமுறையை குறிக்கிறது. இவ்வாறு இறைவணக்கத்திலேயே பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம், ஞான யோகம் இணைத்தையும் இணைத்து நமக்கு அருளியுள்ளார் அருள் தந்தை அவர்கள். இன்னும் சற்று விரிவாக பார்த்தால் ஆன்மீக வாழ்வுக்கு தகுதியாக்குவது பக்தி. தகுதி பெற்ற பின் தனக்கு எல்லாவற்றையும் அழித்து காத்த குடும்பம், சமுதாயம், ஊர், உலகுக்கு கடமையாற்றுதல் கர்ம யோக தவ வாழ்வு. இதற்காக தன்னை தயார்படுத்துதலாக தன்னிடம் உள்ள சில களங்கங்களை போக்குதல், அதாவது புலன் மயக்க நிலையிலிருந்து தெளிந்து அவற்றை அடக்கி ஆளும் வல்லமை பெற அகத்தவம் பயிலுதல் ராஜயோக முறை. மேலும் முற்றும் உணர்ந்த நிலையில் தான் தனது என்ற பற்று நீங்கி தன் கடமையை விரிந்து சமுதாயம், ஊர், உலகு என்ற அளவில் செய்வது தொண்டு என்ற ஞான வாழ்வு என்று கூறி முடிக்கிறார் அருள் தந்தை அவர்கள். அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற இப்படி ஒரு வேதாத்திரியத்தை கொடுத்தவர் நமது அருள் தந்தை அவர்களே. தற்காலத்துக்கு ஏற்ற தவமுறையை வடிவமைத்து கொடுக்கவே இயற்கை 20ஆம் நூற்றாண்டில் கூடுவாஞ்சேரி என்றதொரு சிற்றூரில் 1911ஆம் ஆண்டு அறச்செயல் புரிந்து வாழ்ந்து வந்து ஊருக்கு தொண்டாற்றிய ஒரு தாய் தந்தையருக்கு வேதாத்ரி என்றும் மகா ஆன்மாவை இந்த உலகுக்கு வெளிக்கொண்டு வந்தது. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் இறையாற்றலால் அறிவின் ஆராய்ச்சி அபாரமாக இருந்தது என்றே கூறலாம். சிறு வயது முதலே ஏன், எதற்கு, எங்கே, எப்படி என்ற தேடுதல் இருந்து கொண்டே இருந்தது. எங்கே தேவையோ, எங்கே தேடுதல் இருந்ததோ அங்கே இறையாற்றல் நிரப்ப பெறும் அல்லவா. அந்த வகையில் மகானே ஞானக்களஞ்சியம் என்றதொரு புக்ல சொல்றாங்க, இயற்கையின் பேரருளால் எனக்கு 7 வயதிலேயே ஆன்மீக சிந்தனை ஏற்பட்டு விட்டது. மகானுக்கு எனது தந்தையார் ஒரு கவியை கற்றுக் கொடுத்து அதை நான் மனப்பாடம் செய்து கொள்ளுமாறு வாய்ப்பளித்தார். அந்த கவி, ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால், கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு,
கதிரவனால் அனைத்து உலகும் விளங்க காணும் உருவமான நட்சத்திரங்கள் 27 உள்ளபடி நடக்கும் அல்லால் வேறே இல்லை. பரிமளமே திருவல்லிக்கேணி வாழும் பார்த்த சாரதி இடம் பணிகுவாயே அப்படின்னு ஒரு பாடல் கற்றுக் கொடுத்து அதை மகான சொல்ல சொன்னாங்களாம். அந்த நிலையே மனப்பாடமாகி அந்த சிறு வயதிலேயே அவருடைய மனம் சிந்தனையில் ஆழ்ந்து ஒருவனே தெய்வம் உயிரெல்லாம் ஒன்றே இந்த 2 சொற்களே எனது உடல் இயக்கமாகவும் உயிர் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் மாறிவிட்டன அப்படின்னு சாமிஜியே அருள் தொண்டன் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு கையெழுத்து போட்டு எழுதியிருக்காங்க. அந்த இரு வார்த்தைகளே அவருடைய உடல் உயிர் மனமாக மாறியதாம். அப்போ வயதில் பல மூத்தவர்களை பார்த்து கேட்டு இதற்கு தத்துவ விளக்கம் கேட்டார். ஆனால் அந்த உண்மையை விளங்கி கொள்ளும் நிலை சிறிது காலம் கழித்தே கிடைத்தது என்கிறார். சிந்தனையில் அதிக ஆர்வத்தால் பயனாக நல்லோர்களை சந்தித்து அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், குண்டலினி யோகம் இவற்றை கற்றுக்கொண்டேன். படிப்படியாக அறிவு தெளிவு பெற்ற போது இறைநிலை, உயிர்நிலை, அறிவு, மனம் ஆகிய மறைபொருட்களை பற்றி உள்ளுணர்வாக நிறைவான விளக்கம் கண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சாமிஜிக்கு 7 வயது முதல் தொடங்கி அந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இறைநிலையே உயிர்நிலையாகி அறிவாகி மனமாகி மனிதனாக உருவம் பெற்றுள்ளது. அந்த உருவத்திற்கான உடலுக்கு பயிற்சி 9 வகை உடற்பயிற்சி, உள்ளிருக்கும் மனதிற்கு அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகள், உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, ஆன்மாவுக்கு மௌன பயிற்சி என வடிவமைத்து அதற்கு விஞ்ஞான விளக்கம் கொடுத்துள்ளவர் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மேலும் மகான் அவர்கள் இந்த மன வளக்கலைக்குள்ள வந்த உடனேயே சொல்றாங்க, நாம் என்பது தான், சமுதாயம், இயற்கை என்ற கூட்டு இயக்கமே மனித வாழ்வு அப்படின்னு ஒரு முக்கோணம் போட்டு காட்டுறாங்க. அந்த முக்கோணத்துல தான் என்பதில் உடல் நலம், உயிர் வளம், மனவளம் இதற்கு பயிற்சிகள் கொடுக்கிறாங்க. சமுதாயம் என்பதற்கு குடும்ப நலம், நட்பு நலம், அறநெறி, இரண்டொழுக்க பண்பாடு கொடுக்கிறாங்க. மூன்றாவதாக இயற்கை என்பதை இணைக்க வேண்டுமே. தான் என்பது சமுதாயத்தோடு இணைந்து இயற்கையோடு இணைந்து வாழும் போதுதான் மனித வாழ்வு செம்மை பெறும். அப்போ இயற்கை என்பது அறிவு வளம். அந்த அறிவின் துணையால் இறையை உணர்தல். இதற்கு 9 வகையான தவ முறைகள், பல்வேறு அகத்தாய்வு பயிற்சிகள் ஆகியவற்றை கொடுத்து தற்காலத்துக்கு ஏற்ற மனித அறிவு வளர்ச்சிக்கும் மன அழுத்தம் இல்லாத நிலையை, அதாவது உள்ளதை உணர்தல் என்றபடி தேவையான தவ முறைகளை ஒவ்வொன்றாக வகுத்து கொடுத்துள்ளார்கள் மகான் அவர்கள். முதல்ல உள்ள வந்த உடனேயே அடிப்படை பயிற்சியாக முதல்ல நம்மிடம் உள்ள குண்டலினி எனும் சக்தியை தனது தவ சக்தியின் துணை கொண்டு மேல் எழுப்பி ஆகினையில் உணரச் செய்வார்கள். தான் ருசித்த ஒன்றை அனைவருக்கும் கொடுத்து ருசி பார்க்க செய்தல் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இப்ப நான் ஒரு புதுசா ஒரு ரெசிபி செய்யறேன், ஒரு அல்வா செய்யறேன்னு வச்சுக்கலாங்க. அந்த அல்வாவை இப்படி செய்யணும், நீங்கெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா நாம எத்தனை பேர் செய்வோம்? ஆனா நான் செஞ்ச அல்வாவை உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, இனிமே நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்கிற மாதிரி முதல்ல படிப்படியாக ஏற்றினால் அது நாளாகும். உணரும் நிலை சிறிது கஷ்டம். எனவே மேல முதல்ல குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து ஆகினைக்கு எடுத்து கொடுக்கப்பட்டு அதனுடைய சுழற்சி நிலையை, அந்த ருசியை, அந்த அக்னி குஞ்சை நம்மளால் உயிரை உணர்த்தி பின்னர் அதை மேல் நோக்கி செல்லும் வேகத்தோடு விவேகம் என்ற நிலையில் கொண்டு வர மறுபடியும் சாந்தி என்றதொரு தவம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்கிருந்துதான் எடுத்து மேல கொண்டு வந்தாங்க.
ஆனாலும் அதுல வேகம் அதிகரிக்கும் போது விவேகம் வேண்டும் அப்படின்னு மறுபடியும் அதை அடுத்த இடத்துல அந்த எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வைக்க இரண்டாவது தவம் கொடுத்தாங்க. அப்ப முதல்ல ஆகினையில ருசியை காட்டினாங்க, மறுபடியும் நீ அதே இடத்துக்கு போயிரு. அடுத்து மறுபடியும் ஆகினைக்கு கொண்டு வந்து மேலும் துரியம் என்ற நிலையில் தலை உச்சிக்கு அந்த தவ ஆற்றலை எடுத்து கொடுத்தார்கள் தன்னுடைய தவ தீட்சையினால். இதனால் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெற்று மேலும் மூளையில் உள்ள டம்மியான செல்கள் உயிர் சக்தி பெற்று மலர்ச்சி அடைந்து மன இயக்கம் உடல் இயக்கம் நன்றாக நடைபெற துரியதவம் உதவுகிறது என்று கூறலாம். இவ்வாறாக அடிப்படை பயிற்சியில் ஆகினை, சாந்தி, துரியம் ஆகியவற்றை கொடுத்து அதற்கு அடுத்த நிலையாகிய 3 அகத்தாய்வுகளில் முதலாவது அகத்தாய்வில் இந்த 5 புலன்களை கட்டுப்பாட்டில் வைக்கும் போதுதான் 6வது புலன் மனம் பற்றி அறிய முடியும். அப்போ மனதின் அலை இயக்கத்தை குறைத்து குறைத்து சத்தம் வரையில்லையம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேட்கலையா? இப்ப கேக்குது, முதல் கேட்கல கொஞ்சம். ஓ அப்படியா? சரி, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிடுறேன். மலர்ச்சி அடை மன உடல் இயக்கம் மன இயக்கம் நன்றாக நடைபெற அந்த மூளை செல்களின் புத்துணர்ச்சியாகிய துரியம் என்ற தவத்தை அடிப்படை பயிற்சியில் கொடுத்து ஆகினை, சாந்தி, துரியம் என்ற நிலையில் நம்மளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து 6வதாக உள்ள புலனை கண்டுபிடிக்க 5 புலன்களை கட்டுப்பாட்டில் வைக்கும் போதுதான் 6வது மனம் நம்மளால் அறிய முடியும். மனதின் அலை இயக்கத்தை குறைத்து குறைத்து இறுதியில் நிலைத்து நிற்கச் செய்தல் அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. அப்போ இறுதியில் அந்த நிலை இயக்கத்தை நிறுத்ததுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சாமிஜி 5 மேலும் தவம் பண்ண சொல்றாங்க. 5 மேல தவம் செய்து 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 புலன் இயக்கத்தை நீ குறைக்கும் போது அந்த 6வது மனதிற்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். அந்த 6வது சக்தியாகிய மனதை மேலே கொண்டு போகும்போது இன்னும் பயிற்சியாகிய துரியாதீதம் மேலும் 9 மையம் அதற்கெல்லாம் கொண்டு செல்லும் போது அந்த அந்த உயிர் சக்தி நன்றாக வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு பயின்று தன்னை அறிந்து தன் உயிரை அறிந்து உயிருக்கு மூலமான எல்லாம் வல்ல பரத்தோடு ஒன்றிணைந்த நிலையை பெற்றாலே உண்மையான ஞானம் கிடைக்கும். அதற்கு தவத்தால் தன் எண்ணத்தை பற்றி ஆராயும் ஆராய்ச்சியின் மூலமே புலனடக்கமும் விழிப்பு நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதன் தன்னிடமுள்ள தவறுகளை உணர, தனது மதிப்பை உணர, எண்ணத்தின் பெருமையை அறிய, அதனை நல்ல மனதை ஒரு நிலைக்கு ஒன்றுபடுத்த வேண்டும். அப்போ எண்ணத்தை ஆராய்ந்து நிலை நிறுத்தினால்தான் தனது குற்றங்களை களைந்து தூய்மை பெற முடியும். தூய்மை பெற்றால்தான் அந்த தற்சோதனையோடு கூடிய தவத்தால் தான் ஒழுக்கம் உணர்ந்து உலக மக்களோடு நட்பு கொண்டு வாழலாம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நம்ம துன்பமும் போக்கி பிறர் துன்பம் போக்கி வாழ இயலும் என்ற கடமையில் சிறப்பாக உய்வு பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு தவத்தினால் மனதை நுண்மைப்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி வினை தூய்மை அடைய அந்த பஞ்சேந்திரிய தவம் உதவும் அப்படிங்கிறாங்க. அதற்கு மேலாக இன்னும் பஞ்சபூத நவகிரக தவம் என்பதை கொடுத்து இயற்கைதான் மெய்ப்பொருள், இயற்கைதான் ஆற்றல் நிலை, இயற்கைதான் திணிவு நிலை, இயற்கைதான் உணர்ச்சி நிலை என்ற 4 வகையில் அறிந்து இயற்கைக்கும்
அறிவிற்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி பஞ்சபூத நவக்கிரக தவத்தினார். அப்போ பிரபஞ்ச இயக்க நிகழ்ச்சிகளையும் மனம் உடல் மெய்ப்பொருள் என்ற தொடரில் உள்நோக்கி சிந்தித்து இவற்றின் இருப்பு இயக்கம் விளைவுகள் இவற்றுக்கிடையே அமைந்த தொடர்புகள் அனைத்தும் உணர்ந்து தெளிந்தால்தான் மெஞ்ஞான வாழ்வு சித்திக்கும். தெய்வீக சிறப்புகளை பெற்று மனிதன் முழு மனிதனாக மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முழுமை நிலையை அடையவே நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் என்றும் கூறப்படுகிறது. அப்போ அங்கிருந்து புறப்பட்ட அந்த ஆன்மாவானது எங்க போய் முடியணும் அப்படின்னு சொன்னா இறுதியாக மனிதனிடம் வந்து முடிந்து விட்டது. அப்போ இறுதியாக என்ன தவம் கொடுக்கறாங்க சாமிஜி அப்படின்னு சொன்னா ஆகினை கொடுத்தவரு கடைசியாக துரியாதீத தவம் என்று அந்த சக்தியை மேலும் மேலும் மேலழைத்து செல்கிறார். அப்போது சக்தி களத்தில் உள்ள அனைத்து இயக்கத்தையும் நடத்தும் ஒரு ஒற்றா இருப்பு, அதுவே பேராற்றல், அதுவே பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களையும் கொண்டுள்ளது. பரிணாமம், இயல்பூக்கம், ஊர்தலறம் என்ற 3 திறம் கொண்ட சுத்தவெளி, ஆதி, அனாதி, அல்லா, பரமபிதா, விஷ்ணு, சிவன் என பல்வேறு பெயர்களில் கூறப்படும் மூல ஆற்றல் பற்றி அறிந்து தெளிந்து அதனுடன் ஒன்றி கலத்தல் மூலம் துவங்கிய இடம் வந்துவிட்டோம். அதுவே முழுமை நிலை என துரியாதீத தவத்தில் துண்டுபட்ட உயிரை முழுமையுடன் இணைத்தல் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுவே முக்தி, ஞானம், பிறவி பயன் என உணர்ந்து தெளிந்து ஆராய்ந்து அங்கிருந்து புறப்பட்டதே இந்த அறிவின் பயணம், உயிரின் பயணம் என தெரிந்து பிரம்ம ஞானம் பெறுதல் என்ற இறை நிலை தவம் வகுத்து 9வதாக மேலும் தொடங்கிய இடம் இறைநிலை, முடிந்த இடம் மனித உருவம் என்ற நிலையில் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார் அருள் தந்தை அவர்கள். இவ்வாறு தற்காலத்துக்கு ஏற்ப எல்லா இன மக்களும் ஜாதி மத வேற்றுமையின்றி ஆண் பெண் பாகுபாடின்றி எந்த நாட்டவராலும் எங்கிருந்து கொண்டும் தன்னை அறிந்து இறையுணர்வு பெற முடியும் என்று நம்மை பக்குவப்படுத்தியவர் அருள் தந்தை அவர்கள். அதற்காக அருள் தந்தை அவர்கள் தெளிவுக்கு வழி என்றதொரு பாடலில் கூறுகிறார்கள். தன்னை அறியும் பெருநோக்கில் உயர்ந்த மக்கள் தரணியில் 1000 ஆயிரமாகும். தன்னை அறிய முயன்றோர்கள் அறிந்த பேர்கள் தந்துள்ள விளக்கங்கள் எண்ணிறந்தவை. தன்னை அறிய துடிதுடிப்பும் விளக்கமில்லா தன்மையிலும் எழுதிய நூல்கள் பல படித்து தன்னை அறிய ஆர்வமுள்ளோர் மனம் குழம்பி தத்தளிக்கும் நிலை தெளிய வழி தவமாகும் அப்படின்னு இன்றைய காலத்தில் நாம் இருக்கிறோமே ஒரு மனம் குழம்பிய நிலையில் புக்க படிச்சு கேட்டுக்கலாமா, இவங்க சொல்றத கேட்கலாமா, அவங்க சொல்றத கேட்கலாமா, எப்படி போகலாம் அப்படின்னு மன அழுத்தத்தினாலும் மனம் குழம்பிய நிலையிலும் தத்தளிக்கும் நிலை தெளிய தவமே வழி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சாமிஜி அவர்கள். சரி, சாமிஜி மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் வந்த சாமிஜி இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு சற்று முன் வந்த பாரதி 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதியும் உய்வதனத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம், சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ என அறிவே தெய்வம் என்பதோடு எண்ணிற்கடங்காமல் எங்கும் பரந்தனவாய் விண்ணிற் சுடர்கின்ற மீனையெல்லாம் பண்ணியதோர் சக்தியே நம்மையும் படைத்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ விண் முதல் மண் வரை இறைநிலையின் மலர்ச்சியே, அதில் தோற்றம் பெற்ற அனைத்தும் இறைநிலையின் மலர்ச்சியே என்று கூறுகிறார்.
பாரதியாரும் கூட. அந்த நிலையில் இயற்கை என்பது பிரபஞ்சம், நட்சத்திரம், கோள்கள், உயிரினங்கள், மனிதர்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. பிரபஞ்சத்தில் இயற்கையை தவிர வேறெதுவும் இல்லை. இயற்கையை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி காண்பது மனித அறிவு. பிரபஞ்சத்தையும் அதற்கு மூலமான தெய்வ நிலையையும், இவ்விரண்டுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவையும் அறிந்த சித்தாந்தி மேலும் கூறுகிறார், உயிர்களெல்லாம் தெய்வமன்றி வேறில்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். வெயிலளிக்கும் இறைவி, மதி, விண்மீன்கள், மேகம் என பல பல தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருட்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோல் தெய்வம், எழுத்தும் தெய்வம், அதை எழுதியவரும் தெய்வம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த அளவு அனைத்தும் தெய்வமே என்ற நிலைதான் தற்காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தவமுறை. அனைத்திலும் தெய்வ நிலையை கண்டு அந்த பேராற்றலின் நிலையை நாமும் உணர்ந்து கொண்டு அதை நமது வாழ்வில் கடைபிடித்து வாழவே தற்காலத்தில் அவதரித்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய இந்த வேதாத்திரியத்தை கடைபிடித்து கற்று ஆராய்ந்து கற்றபடி நடந்து களங்கங்கள் போக்கி நமது மனம் இன்பம் துன்பம் என்ற நிலையை கடந்து அமைதி, அதிலிருந்து பேரமைதி அடைய நாமும் வேதாத்திரிய கடலில் நீந்தி இறையுணர்வு என்ற முத்தை நமதாக்கிக் கொண்டு பிறவி பயன் எய்துவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா.